பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையை நாம் கவனிப்போமானால் நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், இந்த பூமியிலே சந்தோஷமாய் நிறைவாய் வாழ்கிறவர்கள் யாராக இருக்க முடியாது, நாமத்தான் இருப்போம். இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாய் நிறைவாய் வாழ்வதற்கு ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அருளின அந்த நன்மைகளை, அந்த ஈவுகளை நாம் கவனிப்போமானால் நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை, சந்தோஷத்தை, நிறைவை நாம் அடைய முடியும். அநேக நேரங்களிலே நாம் அந்த வெற்றியும் நிறைவையும் அடைவதற்கு மக்கள் கண்ணீரோடு ஜபத்திலும் நேரங்களில் செலவிட்டு இப்படி பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படி என்று அறியாமல் இருக்கிறபடினாலே அவர்கள் ஜெபிக்கிற ஜெபமும் பயனற்றதாய் மாறிவிடுகிறது. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் போடுகிறார், ஆண்டவர் நிக்கோதேமு என்ற ஒரு மனிதரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபடி பிறக்க வேண்டும் என்ற அந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு. அப்படி என்றால் பரலோகம் அவன் செல்ல மாட்டான் என்பது அதன் அர்த்தம் அல்ல. அதனுடைய சரியான அர்த்தம் வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் பதிலளித்தார், இதை கவனிங்கள், இயற்கையால் பிறந்தால் மட்டும் போதாது, மக்கள் கடவுளின் ஆவியால் ஆன்மீக ரீதியால் பிறக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் கடவுள் தங்கள் வாழ்க்கையை ஆளுவதை அவர்களால் அனுபவிக்க முடியாது. அப்படி என்றால் நீங்களும் நானும் மறுபடி பிறந்தவர்கள். எப்படி? ஆவியினால் பிறந்தவர்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும் என்றால் மாம்சத்தினால் பிறப்பது மனித இயல்பை உடையவர்களாக இருப்பார்கள், அவர்கள் வாழ்க்கையில தோற்று போவார்கள். ஆனால் நீங்கள் நானும் தூய ஆவியால் பிறந்தவர்கள். ஆவியினால் பிறந்தனாலே ஆவிக்குரிய இயல்பை, அப்படி என்றால் அவருடைய சிந்தையை, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விசுவாசித்து அந்த இயல்பு நமக்குள்ளே பெருக பெருக ஆமென், ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அனுபவம், ஆவியினால் நிரப்பப்பட்டு நிறைவாய் வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் வாழ்க்கையை பெற்றுக் கொள்வோம். பிரியமானவரே, நீங்கள் ஆவியினால் பிறந்தவர்கள், ஆவிக்குரிய இயல்பு உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே வெற்றி உங்களுக்கு நிச்சயம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மறுபடி பிறக்க வைத்து உமக்கு நன்றி. ஆவிக்குரிய இயல்பு எங்களுக்கு தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒவ்வொருவருக்கும் பெருகட்டும். நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.